தந்தை மகன் தூயாவின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவின் அளவற்ற அன்பிலும் அருளிலும் நம்பிக்கை வைத்து இன்று நாம் இந்த புனித ஆலயத்தில் ஒன்று கூடி அற்புத குழந்தை இயேசு நவநாள் திருப்பலியின் முதல் நாளை மிகுந்த பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் தொடங்குகின்றோம். இன்றைய நவநாளில் கருப்பொருள் தொழிலாளர்கள் நாள் ஆகும். மனிதராக இந்த உலகில் பிறந்து தச்சரான புனித யோசேப்பின் வீட்டில் வளர்ந்து மனித உழைப்பின் மதிப்பையும் மரியாதையையும் தமது வாழ்க்கையால் வெளிப்படுத்திய குழந்தை இயேசுவை இன்று நாம் சிறப்பாக நினைவு கூறுகின்றோம். உழைப்பு என்பது வாழ்வாதாரத்திற்கான ஒரு வழி மட்டுமல்ல, அது மனித கையெழுத்தின் அடையாளமாகவும் இறைவனின் படைப்பு பணியில் நாம் பங்கேற்கும் ஒரு புனித அழைப்பாகவும் உள்ளது. வெயிலிலும் மழையிலும் துயரங்களிலும் சவால்களிலும் உழைத்து தங்கள் குடும்பங்களை நடத்தும் அனைத்து தொழிலாளர்களையும் இன்று குழந்தை இயேசுவின் திருப்பாதங்களில் ஒப்படைக்கிறோம். நாம் உழைப்பிற்கு ஆசீர்வாதம் கிடைக்கவும் நியாயமான கூலி, பாதுகாப்பான வேலை, மரியாதை நிறைந்த வாழ்க்கை அனைவருக்கும் கிடைக்கவும் நம் கவலைகள், சுமைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் குழந்தை இயேசுவிடம் ஒப்படைத்து இப்புனித திருப்பலியில் முழு மனதோடும் பக்தியோடும் பங்கேற்போம். நாளிலே நவநாளின் 2வது நாள் தொழிலாளர் திருவிழா கொண்டாடுகின்றோம். நாளிலமாக இந்த திருமலை நிகழ்ச்சிக்கு நமக்கு ஜெபிக்க இருக்கிற அருட்தந்தையர்கள், நமது கிண்டி மறைவட்ட தந்தையர்கள், நமது கிண்டி மறைவக்கூடிய மறைவட்ட அதிபராக இருக்கக்கூடிய எம் பாலசாமி போதும் தந்தையாக இருக்கிறார்கள். நம்ம வருகிறவர்கள் சார்பாக வளர்ப்பதிலிருந்து பி ஆண்டனி நெசப்பால் தந்தையாக இருக்கிறார்கள். தந்தை யூக்கரிஸ் வலசு மாவட்ட தந்தையாக இருக்கிறார்கள். அதை ஒரு டைனிஸ் அசோக் தந்தையாக இருக்கிறார். தந்தை வருகிறவர்கள் ஏற்பர் வேளச்சேரி பக்கத்தை அப்படி வருகிறவர்கள் சிஎன்ஆர் எல்லாருக்கும் ஜூனியர் தலைமையில் இருக்கிறார். அவர் வந்து பிஹெச்டி படித்து கொண்டு இருக்கிறார். இந்த நாள் திருப்பதி பாட்டை செய்து கொண்டிருக்கின்ற அமலப்ப மாதா, நல்ல ஆலோசனை மாதா, ஜெபமாலை மாதா சார்ந்த இறை மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இதை ஆசீர்வதித்து அற்புத குழந்தை சொல்லிய வருடம் ஆசீர்வாதம் தருமையாக ஜெபித்துக் கொள்கின்றோம். இந்த நாளில் கருத்துக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நன்றி திருப்பலியாக ஜூலியட் சராயராஜ் குடும்பத்தினர், தீபக் குடும்பத்தினர், சாந்தா பிரகாஷ் குடும்பத்தினர், விஜய் குடும்பத்தினர், ஜான்சன் நித்யா குடும்பத்தினர், மேரி குடும்பத்தினர், மாரியோ ஆண்டனி ஜான்சன் தன்னுடைய 42வது பிறந்தநாளை கொண்டாட ஜெபிக்கிறார்கள். இறைவர்களை ஆசிர்வதித்து நல்ல மகிழ்ச்சி தருமையாக எடுத்துக் கொள்கின்றோம். ரோசி தெரேசா நன்றி திருப்பலியாகவும், ஜெபக்குமார் விமலா தாமஸ் ஆல்வின், ஆஸ்லி ஆலின் குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகவும், ஜெயக்குமார் நன்றி திருப்பலியாகவும், பெஞ்சமின் செல்வகுமாரி அந்துவான் ஜோசப் நன்றி திருப்பலியாகவும், ஜேசராஜ் ரூபி ஜெயிதா நன்றி திருப்பலியாகவும் திருப்பலியை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறப்பான கருத்துக்களை சொல்லி கேட்டிருக்கிற லிடியா ஜஸ்டின் குழந்தை பாக்கியத்திற்காகவும், ஜெயக்குமார் மிக்கல் விஜயா குடும்ப அமைதிக்காகவும் கருத்து நிறைவேறுமையாகவும், பாபு எஸ் சமாதான துணையாகவும், ஏ எழுதிரா ஜெராட் மேரி இன்ஃபென்டா மோனிஷா இன்ஃபென்ட் ஃபெலிக்ஸ் ஆண்டனி கடன் வசதியாக சொல்லி கேட்டிருக்கார். சொல்லிக்கின்றோம். இன்ஃபென்ட் ஃபெலிக்ஸ் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் வெற்றி பெற முடியாத சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அவர் சொல்லிக்கின்றோம். ஒரு வின்சென்ட் ஹெலன் ஆர்த்தி நல்ல ஆகியோருக்காகவும், மஞ்சு தேசி தேர்வில் நல்ல முறையில் எழுதி வெற்றி பெற முடியாகவும் சொல்லி கேட்டிருக்கிறார்கள். இன்னும் ஜான் தேசன் நிர்மலா வேண்டியும், தீபக் ராஜ் நல்ல வேலைக்காகவும், ஜேம்ஸ் சாந்தி குடும்பத்தினர் சிறப்பான கருத்துக்காகவும், பிரின்ஸ் என்டர்பிரைசஸ் தன்னை தொழில் வளர்ப்பதற்காகவும்,
ஜெகன் சேவியர் செல்சோ மற்றும் குடும்பத்தில் அமைந்திருக்கும்படியாகவும் பிரேமா நல்ல உறவினர்கள் சொல்லி கேட்டிருக்கிறார்கள். ஜெபிக்கின்றோம். இன்னும் ரெண்டு திருமணியாக மரிய செல்வ ஜோயில் 16 தலைவர் ஜெபிக்கிறார்கள். இறைவன் ஆசீர்வாதத்தை நீடிய விரைவான சந்தோஷம் இல்லாத ஆசீர்வாதம் வரணும் தருவதை ஜெபிக்கப்படுகிறோம். விக்டர் கார்த்திக் குடும்பத்தில் ரெண்டு திருமணியாகவும் ஸ்டாலின் ராஜா கண்டிப்பாக ஜெபிக்கிறார்கள். இறைவன் ஆசீர்வாதத்தை நீடிய ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். சூர்யா 21 ஜெபிக்கிறார்கள். இறைவன் அவர் ஆசீர்வாதத்தை நல்லவர்களும் நீடியாகவும் தருவதையாக ஜெபிக்கப்படுகிறோம். நம்மளோட ஜபமாலை மாதாவை சார்ந்த சகோதர சகோதரிகள் தம்முடைய கருத்துக்களை சொல்லி கேட்டிருக்கிறார். அவர்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் சிறப்பான கருத்துக்களை சொல்லி கேட்டிருக்கின்ற கிறிஸ்டோபர் ராகவன் அவருடைய கருத்துக்களுக்காகவும் நகாதி ராகவன் அவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். திருமணியில் திருக்குறளில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறவர்களுடைய கருத்துக்காகவும் திருக்குறளை நிறைவேற்றி நம்மளால் ஜெபிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பழக்கங்களுடைய கருத்துக்களை நிறைவேற்றியாகவும் நல்ல ஒரு ஆசிரியர் ஜெபிக்கின்றோம். 6 வயசில் மனித தோமை சமயங்களுக்கு தெரியவதற்கு முடியும். நித்திய சமாதானத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் எழுதியிருப்போம். சகோதரரை தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை ஏற்று மனம் வருகிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. இறைவா, மனித தன்மை மாற்றினை வியத்தகு முறையில் படைத்து அதனிலும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினீர். எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ளாது போது அவரது இறையல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரியும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பிறைகளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசக முன்னிலை. கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்றும் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்பவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறார் என்றும் தூய ஆவியின் வல்லமையால் உண்மையும் பொய்மையும் அறிந்து கொள்ளலாம் என்று கூறும் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுக வாசகத்தையும் இறையரசு நெருங்கிவிட்டது மனம் மாறுங்கள் என்று தொடங்கிய இயேசுவின் வழிபாடு பற்றிய நற்செய்தியையும் கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 27 முதல் அதிகாரம் 4 இறைவசனம் 6 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் விரும்பும் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் கோடி இறைவாக்கினர்கள் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இதுவே எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த கோடி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள். எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி சாய்கிறது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள். கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்வதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது,
யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவிற்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களில் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகூமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் நீரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்பார்கள் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் பாதைகளாலும் வருந்திய நோயாளர், நீர் பிடித்தோர், மதிமயக்கியோர், முடக்குவாதமற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கரை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திருவேன். அற்புத குழந்தை இயேசுவே, பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அருள் பொங்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் வளமை பொங்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் கரங்களை தட்டி உடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். கிறிஸ்து பிறப்பு காலத்தில் நம்முடைய உலக மீட்பர் அற்புத குழந்தை இயேசுவின் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மீட்பர் இயேசு நமக்கு கொண்டு வந்த விண்ணக பரிசுகள் நம்முடைய உள்ளங்களுக்கும் வாழும் இல்லங்களுக்கும் இந்த அற்புத உலகத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று அதை நம் தலைவர் கிறிஸ்து வரமாக இன்று நமக்கு தர வேண்டும் என்று நம்பிக்கையோடு பின்னாலே வந்திருக்கிறார். திருவருகை காலத்திலே அந்த 4 விதமான வரங்களை பற்றி நாம் அதிகமாக தியானித்தோம். நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு. இறுதியில் கிறிஸ்துவை நமக்காக பரிசாக வரமாக விண்ணகத்தின் கொடையாக விண்ணினின்று இறங்கி வந்தார். நேற்று நாம் ஆண்டவரின் திருக்காட்சி திருவிழாவை கொண்டாடினோம். ஆண்டவரின் திருக்காட்சி திருவிழாவில் ஆண்டவருடைய வெளிப்பாடானது உலக நாடுகள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலக மக்கள் அனைவருக்கும் அது தரப்பட்டிருக்கிறது. அவரே உலகின் மீட்பர் என்று, அவரே உலகின் அரசர் என்று, ஆண்டவரும் கடவுளுமானவர் என்று நமக்கு நேற்றைய விழா அழகாக ஆணித்தரமாக எல்லோரையும் அரவணைத்திருக்கிறது. யூதர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த வரம் அவர்களுக்கு மட்டுமே உரியது நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இறைவன் தாய் உள்ளம் கொண்டவர். இறைவன் அந்த சமூகத்தின் வழியாக, இனத்தின் வழியாக உலகமானவர் அனைவருக்கும் மீட்பை பரிசாக வரமாக கொடையாக தந்திருக்கிறார். ஆகவே யாரெல்லாம் வாழும் இறைவனின் திருவருள் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்கள் இத்தகைய ஆசிரியை பெற்று மகிழ்கின்றார்கள். இந்நாளில் நாம் எடுத்துக்கொள்கின்ற தலைப்பு அற்புத குழந்தை இயேசு வரங்களின் சுரண்டல். ஆக நமக்கு எல்லா வரங்களையும் அளித்தவராக இருக்கிறார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு எனது வானத்தின் தந்தை அளிப்பார்.
அது இயேசுவின் பெயருக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கிறது, அத்தகைய ஆக்கம் இருக்கிறது. கடந்த 3ஆம் தேதி நாம் இயேசுவின் திருப்பெயர் விழாவை கொண்டாடினோம். இயேசுவின் திருப்பெயரானது நமக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தருகிறது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஜெபிக்க முடியல. அவள் சொல்லுகிறது, நீங்கள் இயேசுவின் பெயரை மட்டும் உச்சரித்தாலே போதும். இயேசு 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 என்று சொன்னாலே போதும். நம்முடைய உள்ளத்திற்கு இந்த இருள் நீங்கும், நம்முடைய இல்லத்தை பிடித்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும், பரந்த கடல்களை உருவாகும். நாம் நம்பிக்கையோடு பயணிக்கின்ற வெளிச்சத்தை இறைவன் நமக்கு தருவார். ஆகவே நாம் வழிபடுகின்ற, நாம் கொண்டாடுகின்ற, நாம் வணங்குகின்ற அற்புத குழந்தை இயேசு நமக்கு வரங்களை அள்ளி தருபவராக இருக்கிறார். நமக்கு தான் 3 விதமான பண்புகள் தேவைப்படுகின்றன. எல்லோருக்குமே வரங்களை பெற்றுக்கொள்ள ஆசை. என்ன பண்றோம்? ஒவ்வொரு வாரத்தின் 7 நாளுக்கும் 4 நாள் வச்சிருக்கோம். திங்கட்கிழமை துணைக்கே அதிகூடு எல்லாருக்கும் செபஸ்தியா, செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியா, புதன்கிழமை சூசியப்பர், வியாழக்கிழமை அற்புத குழந்தை இயேசு, வெள்ளிக்கிழமை இயேசுவின் திருஹிருதயம், சனிக்கிழமை இந்த சில பங்குகளில் அவருடைய பாதுகாப்பு பொறுத்து அவர்கள் ஒவ்வொரு பங்குகளிலும் இந்த பக்தி முயற்சிகளை முன்னெடுக்கிறார்கள். இந்த முன்னெடுப்பு என்ன காரணம்? இறைவன் இரக்கத்தை பெற வேண்டும், இறைவனின் திரும்பவும் நமது பக்கமாய் திரும்ப வேண்டும், இறைவன் தருகின்ற ஆசை நிறைவாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் பலவிதமான பக்தி முயற்சிகளை எடுக்கிறோம். சில வாரங்கள் எடுப்போம், சில மாதங்கள் எடுப்போம், வேளாண்மைக்கு நடந்து வருகிறோம். ஆனால் நமக்கு பிடித்தமான அருகாமல் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு, நமக்கு பிடித்தமான குழுவினுடைய ஆலயங்களுக்கு செல்வதிலே நாம் மிகுந்த மகிழ்ச்சி கொள்வோம். காரணம் என்ன? கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு அவரது கொடையை, கனியை, ஆசியை, ஆவின் வல்லமையை நம் மீது கொடுக்கின்றார். 2 மான்குட்டிகள் அந்த ஒரு பெரிய தோட்டத்தில் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கு. அது ஒரு பசுமையான தோட்டம், நிறைய இலைகள், தழைகள், காய்கள், கனிகள் எல்லாம் நிறைய காணப்படும். அது வேண்டும் அளவுக்கு என்ன செய்து விட்டன? சாப்பிட்டு விட்டன. அங்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் காலியாக நின்று கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் முதல் முறையாக அந்த 2 மான்குட்டிகள் என்ன பண்றாங்க? தலையை நிமிர்ந்து பார்க்கிறாங்க. அது ஒரு பெரிய மலை இருக்கிறது, அது ஒரு உயரமான மலை. அதை அந்த மலை போது பசுமையாக இருக்கிறது. எப்படி இந்த தரையில் அவர்கள் கண்டார்களோ, இலை, தழை, மரம், செடி, கொடி, காய், கனிகள் கண்டார்களோ, அனைத்தும் அங்கு பூத்து குலுங்கி மனம் வீசிக் கொண்டிருக்கிறது. அப்ப 2 மான்குட்டிகள் என்ன பண்றாங்க? கடவுளிடம் ஒரு கோரிக்கை வைக்கின்றனர். ஆண்டவரே, இந்த மலையை சமாதானமாக என்ன பண்ணுவோம்? நாங்கள் ஓடி ஆடி சென்று இந்த மரங்களை, கனிகளை உண்டு எங்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்வோம், நாங்கள் உற்சாகமாக இருப்போம் என்று ஆண்டவரிடம் கரம் கேட்டார். கடவுள் அவருடைய ஜெபத்தை கேட்டார். ஆனால் கடவுள் இவ்வாறு சொன்னார், ஒருபோதும் இயற்கைக்கு எதிராக நான் நடந்து கொள்ள மாட்டேன், ஒருபோதும் மறை சமதளமாக, சமதளம் மறையாக, ஆனால் நாம் உங்கள் கால்களுக்கு வலுவூட்டுவோம், நாம் உங்கள் கால்களுக்கு வலுவூட்டுவோம். ஆகவே நீங்கள் ஓடி சென்று, ஏறி சென்று, நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவுகளை தேடிக் கொடுங்கள் என்று கடவுள் அந்த மான்குட்டிகளுக்கு ஆசி வழங்கினார். இயேசுவின் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்விலே நாம் பலவிதமான சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கின்ற பொழுது நாம் மனம் கலந்து போகின்றோம், மனம் கலந்து போகின்றோம். எனக்கு யாரும் இல்லையா, எனக்கு சிறப்பு ஆசிரியர் கிடைக்குமா என்று நாம் கேட்கின்ற பொழுது அங்கே நமது அற்புத குழந்தை இயேசு நமக்கு அள்ளி தருவதாக இருக்கிறார். நாம் எப்படி தேட வேண்டும்?
பண்புகளை கொண்டதாக தேட வேண்டும். ஒன்று, நம்பிக்கையுடன் தேட வேண்டும். தேடுகின்ற பொழுதே கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு தேட வேண்டும். நேற்றைய விழாவிலே மூன்று ஞானிகள் அந்த விண்மீனை கண்டு ஏதோ ஒரு அதிசயம் இந்த உலகத்தில் நடந்திருக்கிறது, ஆகவே அந்த அதிசயம் என்ன என்பதை காண்பதற்காக அவர்கள் தேடி வருகிறார். அவர் நம்பிக்கையோடு தேடினார். அந்த நம்பிக்கை மீன்பது. இரண்டாவது, அவர்கள் உறுதியோடு தேடினார். நம்மளோட நம்பிக்கை இருக்கு, நடக்குது, சில வாரங்களில் நம்பிக்கை கலந்து இந்த நம்பிக்கை வெற்றி போய்விடுகிறது, காணாமல் போய்விடுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நாம் அழைக்கும் வரும் உனக்கு போதும், என் ஆசீர்வாதோடு தங்கியிருக்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் நமது குடும்ப சூழ்நிலை, நமக்கு வருகின்ற போராட்டங்கள், நோய்கள், வேதனைகள், மன கசப்புகள், இவைகள் எல்லாம் நம்மை பின்னோக்கி தருகின்றன. நம்முடைய கால்களுக்கு தளர்வுகளை தருகின்றன. நம் மனங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஏமாற்றத்தை தருகின்றன. அப்பொழுது உறுதி இழந்துவிடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஒருபோதும் உறுதியை இழந்துவிடக்கூடாது. எடுத்த முயற்சியில் முன்னோக்கி செல்ல வேண்டும். புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. நீங்கள் நான் நிறைய முடிவெடுத்திருப்பீங்க இல்லையா? சில தீர்மானம் எடுத்திருப்பீங்க. இந்த புதிய ஆண்டிலே நான் இவ்வாறு செய்ய வேண்டும், எங்கள் குடும்பம் இவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் சில நல்ல விதமான தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க. அந்த ஒரு முதல் வாரம் ஓடிட்டு இருக்கோம், அப்புறம் மறந்துட்டு வருஷ கடைசியில் இந்த தீர்மானம் எடுக்கவா அப்படின்னு இல்ல தீர்மானத்தினுடைய பாதையிலே அதை நாம் விட்டு விடுவோம். நல்ல நிகழ்வுகளை, நல்ல சேவையை நாம் துவங்கினால் நாம் தொடர்ந்து உறுதியோடு கற்றுக் கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் இறைவன் நமக்கு வரங்களை தருபவராக இருக்கிறார். அவரே சொல்கிறார், கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள். ஆகவே அவரை விரும்பி கேட்க சொல்கிறார். அழுததான் வாக்குமை. ஆகவே நம் தந்தையை கேட்கின்ற பொழுது அவர் நிச்சயமாக தருகிறார். அங்கே நம் உறுதியோடு தேட வேண்டும். மூன்றாவது, நாம் உண்மையுடன் தேட வேண்டும். அந்த உண்மை என்ன கற்றுக் கொடுக்கிறது? உண்மை நமக்கு பகிர்ந்தலை கற்றுக் கொடுக்கிறது. நான் பெற்றுக் கொள்கின்ற வரங்கள், என்னிடம் இருக்கின்ற திறமைகள், என்னிடம் இருக்கின்ற வளமைகள், என்னிடம் இருக்கின்ற பொருட்கள், இவையெல்லாம் எனக்கு மட்டும் சொந்தமல்ல, மாறாக என்படியாக மற்றவருக்கு தரப்படுகிறது. யூத சமூகத்தின் வழியாக மீட்பு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. ஆகவே என்னிடம் எனக்கு மட்டுமல்ல, ஒரு சுயநலத்திற்குள் நாம் சென்று விடுகிறோம். நம்மளோட சுயநலம் நம்மை மற்றவர்களுக்கு பிரித்து விடுகிறது. எப்பொழுது தாராள உள்ளத்தோடு, தாய் உள்ளத்தோடு நாம் நடந்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது நாம் கேட்கின்ற வரத்தை இறைவன் நிச்சயமாக. ஆக அன்புக்குரியவரே, இந்த மூன்று பண்புகளை ஆண்டின் துவக்கத்தில் நாம் கொண்டிருக்க வேண்டும். நம்பிக்கையோடு தேட வேண்டும், ஏனெனில் கிறிஸ்துவை நம்பிக்கையாக இருக்கிறார். உறுதியுடன் தேட வேண்டும், ஏனெனில் அவர் நமக்கு அருள்தரும் ஆவியை ஊற்றியிருக்கிறார். திருமணத்தை நமக்கு ஆவியை தந்திருக்கிறார். உறுதி பூசு வழியாக நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். அவர் அந்த அருள்தரும் ஆவியானவர் உண்மையை நோக்கி, ஒளியை நோக்கி அவர் நம்மை வெளிப்படுத்தி செல்கிறார். உண்மை நம்மை வருகின்ற பொழுது நம்முடைய மகிழ்ச்சி அதிகமாகும். அதான் முக்கியம். நிறைய அவர்கிட்ட சொத்து இருக்கலாம், நகைகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் மகிழ்ச்சி மட்டும் நமக்கு பற்றாக்குறையாக இருக்கும். காரணம் என்ன? நம்மிடம் நாம் பதிவு. இந்த அற்புத குழந்தையை நமக்கு தருகிறார். இந்த வரம் சுரங்கள் இல்லையா? மரங்களின் சுரங்கம் சொல்கிறார். சுரங்கம் எப்படி இருக்கும்? வெட்ட வெட்ட கொடுத்து கொண்டே இருக்கு. நிறைய வளங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச சுரங்கம்னா போனார் தங்க வேண்டாம். இன்னும் பலதரமான வளங்கள் உலகத்தில் இருக்கின்றன. ரிசோர்சஸ், அந்த ரிசோர்ஸ் இப்போ இந்த தலைமுறையே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தலைமுறைக்கு மட்டுமே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு விட்டு செல்ல வேண்டும். ஆக வெட்ட வெட்ட குறையாத சுரங்கமாக எப்படி தங்கம் இருக்கிறதோ
அல்லது மற்ற வளங்கள் இருக்கிறதோ அதை நாம் பிறருக்கு பரிந்துரைக்க வேண்டும். அவ்வாறு நாம் கிறிஸ்துவை நாடுகின்ற பொழுது, நம்பிக்கையோடு நாம் நாடுகின்ற பொழுது அவர் அன்பு தருகின்ற ஒரு அமது சுரபியாக இருக்கிறார். நாம் நமக்கென்று தேடாமல் மற்றவர்களாக நாம் தேடுகின்ற பொழுது, குறிப்பாக எதுவும் நமக்கு தடையாக வரத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய ஈகோ தடையாக நாம் என்கிற மனநிலை நம்ம ஆலயத்துக்கு வருவோம், பல்வேறு கல்வி முயற்சிகளை மேற்கொள்வோம், இருந்தால் தன்னிலை தொடராமல் இருக்கும். எனக்கு அறிவில் இருப்பவர் யார், அவருக்கு தேவை என்ன? என் வீட்டில் இருப்பவர் யார், முதியவர் இருப்பால் அவருடைய தேவை என்ன? எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், எப்படி பாசமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் வரவு விடுவோம். ஆனால் இந்த வரவு கேட்கப்படவில்லை, இந்த வருத்தத்தை விட்டுக் கொண்டிருக்கும். அன்புக்குரியவர்களே, யார் ஒருவர் தன்னிலை உணர்ந்து அதை கைவிடுகிறாரோ அவர் தன் குறைகளை நீக்குகிறார். குறைகளை நீக்குவர் கிறிஸ்துவின் ஒளியை பெற்றவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவரை கேட்கின்ற பொழுது கடவுள் அவர் நிரப்ப தருகிறார். இருதரம் இருந்தவராய், இதயத்தை திறந்தவராய், அதன் அன்பை சுமந்தவராய் காத்துக் கொண்டிருக்கிறார். வா மகனே, வா மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் கிறிஸ்து மொழியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் உலக பொருட்கள் மீது அதிக நாட்டம் கொண்டிருக்க மாட்டார். அழித்து போகின்ற பொருட்கள் மீது அவர்கள் ஆவல் கொண்டிருக்க மாட்டார். மாறாக உலகம் எப்படி இணைந்து வாழ முடியும், என் குடும்பம் எப்படி இணைந்து வாழ முடியும், நாம் எப்படி மகிழ்ச்சியோடு இணைந்து வாழ முடியும் என்ற கலையை கற்றுக்கொண்டவர்களாக எல்லோருக்குமான வடங்களை மரங்களை தேடுபவர்களாக இருந்தார். அதைதான் அற்புத குழந்தை இயேசு வடமொழி மகிழ்ச்சி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு தந்தையும் தாயுமாக இருக்கிறார். அவர் தன்னையே நமக்காக தந்திருக்கிறார். தன்னுடைய ரத்தத்தை, உடலை, உயிரை முழுமையாக தந்திருக்கிறார். எப்படி மழை நீரானது முழுமையாக பயன்படுகிறதோ அதுபோல கிறிஸ்து முழுமையாக பயன்படுகிறார். மழை நீர் மாநிலம் வருகிறது. அந்த மழையின் பேர் என்ன? உயிர் நீர். அந்த உயிர் தான் அந்த வறண்ட பாக்களை பசுமையாக்குகிறது. தடுக்கின்ற வாய்க்கு தடாகமாக மாறுகிறது. நம் தாகத்தை தடுக்கிறது, உயிர் தருகிறது, புற்புண்டுகளை விளைவிக்கிறது. அது நீராக மாறுகிறது, உணவாக மாறுகிறது, உயிராக மாறுகிறது. ஆகவே அத்தகைய ஒரு ஆற்றல் மிக்க இறைவனாக, நமக்கு நம்பிக்கை தருகின்ற இறைவனாக, ஆசையை தருகின்ற இறைவனாக, அல்லற்ற குறையாத ஒரு அமுத சிறுமியாக, வெட்ட வெட்ட வந்து கொண்டிருக்கின்ற சுரங்கமாக நமக்கு ஆவியையும் ஆசிரியையும் அருளையும் பொழிவுகிறார். அதை வைத்து பொருளாக மாற்றிக்கொள்ளும். அவர் நமக்குள் இருக்கின்ற பொழுது நாம் எத்தகைய துன்பங்கள் வேதனைகளை சந்தித்தாலும் நாம் உறுதியோடு பயணிக்க முடிகிறது. ஆசிரியர் பெரிய பாடமாலை கட்டிக் கொள்வதல்ல, ஆசிரியர் நமக்கு பிடித்தமான காரை வாங்கிக் கொள்வதல்ல, ஆசிரியர் உலகை சுற்றி வருவதல்ல. ஆசிரியர் என்பது அது நமக்குள் இருக்கின்ற நிம்மதி. உடல்வழி நம்மை வாட்டும், இறப்பிலும் அவற்றின் மத்தியிலும் என்னால் உறுதியோடு பயணிக்க முடிகிறது, என்னால் வாழ முடிகிறது, எல்லோரும் நேர்மையாக பார்க்க முடிகிறது, என் சந்தோஷத்தை மற்றவர் கொடுக்க முடிகிறது என்பதல்ல. இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். இந்த நாட்களில் வரவின் சுரங்கம் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் எவ்வித மாற்றம் கருத்து இல்லை. அவர் அருமையாக இருக்கிறார். அது எப்போதுமே பொழுது கொண்டு இருக்கிறது, அறிந்து கொண்டே இருக்கிறது. அவர் கடலில் வீசுகின்ற அலையாக இருக்கிறார். அலை எப்போது ஓய்வதில்லை, அடித்துக் கொண்டே இருக்கிறது. அவர் வீசுகின்ற தென்றலாக இருக்கிறார். அவர் எப்போதும் அந்த கடற்காற்றை நமக்கு குறைக்கின்ற ஒரு இனிய தென்றலாக வந்து கொண்டிருக்கிறார். மழையாக இருக்கிறார். நம்முடைய வறட்சியை போக்குகின்ற ஒரு அற்புதமாக இருக்கிறார். அதுபோல் எப்படி கிறிஸ்து இந்த வரங்களில் சுரக்கமாக இருக்கிறார், அதுபோல் நீங்களும் நானும் கொடுக்கின்ற சுரக்கமாக பெற்றுக்கொள்வதே நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தருவதில் நாம் மகிழ்ச்சி. தந்தையவன் தன் நகரையே நமக்கு தந்தார். இந்த
மகனாகிய கிறிஸ்து நமக்கு தன்னையே தந்தார், தூய ஆவியாரை அருளியிருக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, அவையை என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்பதை விட எதை நாம் மற்றவர்களுக்கு தரலாம். என் குடும்பத்தார், என் வீட்டில் இருக்கின்ற பெரியோருக்கு, முதியோருக்கு, என்னுடைய வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு, என்னுடைய பெற்றோருக்கு இவர்களுக்கு நான் என்ன தர முடியும், சமூகத்திற்கு என்ன தர முடியும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு சிறப்பாக மாற வேண்டும். நானும் ஒரு வரமாக மாற வேண்டும். நான் என்னுடைய குடும்பத்தாருக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு நான் ஒரு வரமாக மாற வேண்டும். இனி யாரும் தொந்தரவாக நினைக்கக்கூடாது. நான் மட்டுமே அனைத்து சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடாது. நான் கொடுத்துக்கொண்டே இருக்கேன், நான் கொடுத்துக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். நீ கொடுப்பதை நிப்பாட்டினால் அது தேங்கிவிடும், தேங்கி சாக்கடையாக நின்றுவிடும். இல்லை என்றால் ஓடுகின்ற நீரோடையாக எப்போதுமே அது பசுமையாக இருக்கும். ஆகிய அன்புக்குரியவர்களே, அற்புத குழந்தை இயேசு நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இந்த கிறிஸ்து பிறப்பில் காணக்கூடிய இந்த மகிழ்ச்சி நாடுகளும் நம்மோடு தங்க வேண்டும் என்றால் நாம் அவரிடம் நம்பிக்கையோடு மன உறுதியுடனும் உண்மையுடனும் செல்வோம். அவரிடமிருந்து பெற்றுக் கொள்கின்ற வரங்களை எல்லோருக்கும் பகிர்ந்தளிப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். அதற்காக நம் தலைவர் கிறிஸ்து தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பழையும் எழுதியிருக்கோம். நம்முடைய விண்ணப்பங்களை கொண்டாடங்களை இறைவனுடைய பாதங்களை சமர்ப்பித்து இறைவன் நமக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றாரோ அதே போல நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வர வேண்டி நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். திரு அவையின் தலைவர்களுக்காக திருத்தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர்கள் மற்றும் துறவியர்கள் அனைவரும் உழைப்பின் மகத்துவத்தையும் தொழிலாளர்களின் மரியாதையையும் ஒழுங்கிற்கு அறிவித்து ஒடுக்கப்படும் தொழிலாளர்களுக்காக தைரியமாக குரல் கொடுக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். உலகெங்கும் உள்ள தொழிலாளர்களுக்காக விவசாயிகள், கட்டிட தொழிலாளர்கள், தொழிற்சாலை பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், அலுவலக பணியாளர்கள், இல்ல உழைப்பாளர்கள் என அனைத்து தொழிலாளர்களையும் குழந்தை இயேசு பாதுகாத்து அவர்களின் உழைப்பிற்கு நியாயமான கூலி, பாதுகாப்பு மற்றும் மனநிறைவை அருள வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இன்று திருப்பலியை சிறப்பிக்கும் நல்லாலோசனை மாதா, அமலர்கோ மாதா, ஜெபமாலை மாதா அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான நலன்கள் அளித்து காத்தருள வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் தந்தையே என் இறைவா, இன்று திருப்பலியை நிறைவேற்றும் அனைத்து பொருட்களையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகம் தந்து காத்திட வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்ற விண்ணப்பத்திருக்கின்ற நன்றாக எல்லாம் சிறிசாய்த்து எங்களையும் எங்கள் குடும்பங்களில் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். Amen.
உமது மன்னிப்பின்மை மூடு உலகோக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களுக்கு செல்வதாக. எனவே காணிக்கை உமக்கு என்றும் ஏற்புடையதாக விளங்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரால் என்னும் வரை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சி பொழியுங்கள் மரக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீது நம்பினோம். நாங்கள் நாட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. வாழ்க தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மைகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையறிந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம்.
கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பலரை பயணம் செய்யும் உம் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருப்பணியாளர் ஆகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். மீண்டும் உயிர்த்தெழுவது போன்ற குறித்துள்ளோம். எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கின்றதை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணின் தாயான மரியா, உடைய கணவரான யோசேப்பு, உடைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய உமது அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை குழந்தைத்து பரவருட நீங்கள் நாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்ற நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக என்றும் இருக்க வேண்டி நமது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த கர்த்தருக்கு செல்வத்தை அனைவரும் பொருளுணர்ந்து பக்தியோடு இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திடமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். ஆசீர்வாதங்களின் ஊற்றாக இருக்கின்ற இந்த திவ்ய இந்த திருவிருந்துக்கு நம் அனைவரையும் அழைக்கின்ற ஆண்டவரை வரை இவரது விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். Thank you.
கட்டளையை துணிவுடனோடு தாழ்ந்து பணிந்து அடங்கி வேண்டுகிறோம். இறக்கமே உருவான முக்கியத்தை கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அடித்தளமாக உண்மை இறங்குகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப இடங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றுள்ளோம். அதனால் உமது ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உண்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஓ இயேசுவே, கேளுங்கள் கேளுங்கள், கேளுங்கள் கட்டளையிடுங்கள், தட்டுங்கள் திறந்துகொள்ளும் என்று மொழிகிறேன். உமது திருத்தாயார் தூய மரியாதை கருத்துரை வழியாக நாங்கள் தட்டுகிறோம், தேடுகிறோம், கேட்கிறோம். நாங்கள் கோரும் விவரத்தை கொடுத்ததுமாறு கேட்கிறோம். ஓ இயேசுவே, என் பெயரால் நீங்கள் தந்தையை கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு அருள்வார் என்று மொழிகிறேன். உமது திருத்தாயார் தூய மரியாதை கருத்துரை வழியாக எங்கள் அவசர மன்றாட்டை அளித்தருமாறு உமது பெயரால் தாழ்ந்த உணர்வுடன் உன் தந்தையை இறைச்சி கேட்கிறோம். ஓ இயேசுவே, விண்ணப்பம் அழிந்து போகும், ஆனால் என் சொற்களோ ஒருபோதும் அழியா என்று மொழிகிறேன். உமது பெருத்தாயார் தூய மரியாதை கருத்துரை வழியாக எங்கள் ஜெபம் படிக்கின்றன நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆமென். திருப்பாடல் 23. ஆண்டவரே என் ஆணையர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் எழுப்பீடு என்னை அழைப்பாளர் செய்வார். அமைதியான இடங்களுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர் ஏற்ப என்னை நீதியோடு நடத்திடுவார். மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க தெரிந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீரும் அஞ்சேன். உம் கோலும் நெடுங்களில் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகிறீர். எனது பாத்திரம் நிரம்பி வருகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் மரணம் பேரன்பும் என்னை குறை சூழ்ந்து வரும். நான் ஆண்டவருக்கு நினைத்து நெடுநாள் வாழ்வேன். அமலத்துவமான நல்ல ஆசிரியமான ஜெபமாயமான ஆண்மையை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு பங்கேற்க சார்பாக நன்றி தெரிவித்துக் இந்த நாளில் மக்களுக்கு தெரிவித்த அந்த தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய தினம் முதியோர் தினமாக சிறப்பிக்கப்பட இருக்கிறது. மகிமைக்கு மகிழ்வோடு என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். நாளைய தினம் நமது சென்னை மயிலை உயர்மலை மாவட்ட முதன்மை குரு திரு அப்துல்சாமி அவர்களும் அவரோடு சேர்ந்து அவர்களுக்கு ஏற்பட ராஜ் நமது சான்சலர் அவர்களும் இந்த நாளை சிறப்பிக்க இருக்கிறார்கள். நாளைக்கு திருவள்ளிப்பாடு சிறப்பிக்க இருக்கிற அம்மையர்கள், நாளைக்கு மாதா மற்றும் மகிமை மாதா அம்மையர்கள் அதற்காக முயற்சி எடுக்குமாறு நான் உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் நம்ம பாவம் நிறைவேற்றி சிறப்பு செய்து ஜெபித்த அருள் தந்தையர்களுக்கு மொத்தமாக கிறிஸ்தவத்தின் சார்பாக நன்றியும் ஜெபங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மறைவிட்ட முதன்மை குருவாக இருக்கின்ற அருள் தந்தை எம் வாலசாமி அவர்கள் போது பங்கு தந்தையாகவும் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளின் ஆளாளராகவும் ஏற்கனவே உயர் மயமாவட்ட பல பொறுப்புகளையும் வகித்து திறமையோடு மறைமாவட்டத்திற்கு அழகு சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு குருவாக எல்லா விஷயங்களும் நீதியாக கையாளுகிற ஒரு குருவாக இருந்த இந்த மறைமட்டத்தை சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் சார்பாக தந்தை மகிழ்ச்சி தெரிவிக்கும் விதமாக திரு சார்லஸ் அவர்கள் பொன்னாளை அணிவிக்கவும் பரிசீலை வழங்க திருமணம் அவர்களை நம்மோடு அழைக்கின்றேன்.
அடுத்ததாக அருள்தந்தை யூகிறிஸ்ட் அவர்கள் வடசபாவில் இருக்கக்கூடிய ஆலோசனை திருத்தத்துடைய பங்குதந்தையாகவும் மறைமாவட்ட பல பொறுப்புகளிலும் சிறப்பாக பணியாற்றியவர்கள் ஒரு சில உடல் நலக்குறைவு காரணமாக அதிகமாக வெளியே வரவில்லை. இருந்தால் முதல் வெளியே வருகிறார். தந்தை அவர்கள் நாம் உண்மையிலேயே மனதார பாராட்டவும் நம்ம மகிழ்ச்சி பங்கெடுக்க வேண்டும், இந்த திருவிழா திருப்பணியில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி முதலாக வந்திருக்கிறார்கள். தந்தையுடைய அந்த வருகைக்கும் அவருடைய நல்ல எண்ணத்திற்கும் அவருடைய மேலான வழிகாட்டுதலுக்கும் ஊக்குவித்து நன்றி தெரிவிக்கும் விதமாக பங்கேற்க சார்பாக நாம் நன்றிகளை திரு ஸ்டாலின் ராஜாவுக்கு முன்னாடி அறிவிக்கும் பரிசீலனை வழங்க திரு தேசிய அவர்கள் முன்னாடி அழைக்கின்றேன். நெசமாக்கும் பங்கிலே புனித அண்ணாமலை பங்கிலே இருக்கிறார்கள். தந்தை அவர்கள் சீவரசில் பல பொறுப்புகளை பணியாற்றி இருக்கிறார்கள். ஜெபிக்கின்ற எல்லோரும் அழகாக மகிழ்ச்சியும் அழகுகின்ற அவர் தந்தை அவர்கள் தற்பொழுது நம்மளோடு மகிழ்ச்சி பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அப்படி நன்றியை தெரிவிக்கும் விதமாக திரு வசந்த் அவர்கள் கொண்டாடி அளிக்கவும் திருமதி ஹெலன் அவர்கள் பரிசீலனை வழங்கும் அன்போடு அழைக்கின்றோம். வேளச்சேரி பங்கு இடைவிடா சாலைமாக ஆலயத்திலேயே தந்தையை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தையுடைய தந்தை திறமையாளர் மிகக்கூடிய பொறுமையாக என்னோட மகிழ்ச்சியாக வழங்கிய தந்தையாளருக்கு அவருக்கு நம்ம நன்றிகளை தெரிவிக்கும் விதமாக திரு பவுன்ராஜ் கொண்டாடி அளிக்கும் பரிசு வழங்க திரு விஜய் அவர்களை கொண்டாடுகிறோம். கப்புச்சின் சபையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அடுத்தது ஒரு ஹிஸ்டோரி வரலாற்றிலே மிகவும் ஆர்வம் உள்ளவர், வரலாற்று அறிஞர், தன்னுடைய சபை மற்றும் மற்ற விஷயங்களிலே திருச்சுவை வரலாற்றை அதிகமாக ஆழமாக அறிந்து கொடுத்தவர்கள். தந்தை அவர்கள் அல்லாமல் இருக்கக்கூடிய மத்தியாஸ் ஆலயத்துடைய தந்தையை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை நாடுகளில் மக்கள் மறைவுரை ஆட்சி சிறப்பாக ஜெபித்து நம்மை வழிநடத்தி இருக்கிறார்கள். தந்தைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திரு சூர்யா கொண்டாடி அறிவிக்கும் பரிசீலனை வழங்க நிலவுஷா அமைப்பு கொண்டாடுகின்றோம். சிஏதாஸ் அவர்கள் இங்கே இருக்கிற ரொம்ப சின்ன விளையாட்டு அருகாமையில் தரமணியிலே பங்குத்துறை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதிகம் தற்பொழுது மேத்ஸ் கணிதத்திலே பிஹெச்டி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பல ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது சென்னை பல்கலைக்கழகத்திலே மேத்ஸ்ல பிஹெச்டி படித்துக் கொண்டிருக்கிற முனைவர் படத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு வந்து திருப்பி பங்கெடுப்பதற்காகவும் தெரிவிப்பதற்காகவும் நம்மளுக்கு நமது மகிழ்ச்சி அடையாளமாக திரு வர்கீஸ் அவர்கள் முன்னாடி அறிவிக்கும் திருமதி மெரிட்டா அவர்கள் பரிசீலனை வழங்கும் அன்போடு அழைக்கின்றனர். ஒரு நிமிடம் அமருங்கள், ஆதிக்கலாம். குழந்தை திருத்தலத்தின் அன்பு பக்தர்களே, இந்த 30
38வது ஆண்டு பெருவிழாவை மிகவும் சிறப்பாக உங்களுடைய பங்கு தந்தையோடு இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெரும் மகிழ்ச்சி. உடனே அருள் ஆசிரியர் உங்களுக்கு இருப்பதாக. எப்பொழுதுமே ஒரு விழா கொண்டாட்டம் என்றால் அது நிறை மகிழ்ச்சியை உருவாக்குவது அந்த பங்கு தளத்திலே பணியாற்றுகின்ற குருவானவர் வழியாகத்தான். அவர் நிறை மகிழ்ச்சியை பெற்றிருந்தால் தான் இறை மக்களும் நிறை மகிழ்ச்சியை பெறுவார்கள். எனவே அருள் தந்தை டி அருள்ராஜ் இந்த திருத்தலத்தின் பங்கு தந்தையாகவும் அதிபராகவும் இருந்து மிகவும் அருமையாக இந்த விழா நாட்களை சிறப்பிப்பதை பார்க்கின்ற பொழுது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே அவர் இங்கு மட்டுமல்ல, மறை மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த 38வது ஆண்டு பெருவிழாவின் 2ஆம் நாளிலே இந்த கிண்டி மறை வட்டத்தின் அனைத்து குழுக்களையும் சிறப்பாக அவர்களுடைய மறை வட்டத்தினுடைய தலைமை குருவாக இருக்கின்ற அருள் தந்தையும் அருள்ராஜாவுடைய தலைமையை எங்கள் எல்லாம் ஒன்று கூட்டி அழைத்து இந்த நாளை சிறப்பிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பை கொடுத்தால் எங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. அந்த அழைப்பை ஏற்று நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே இந்த அமர்ந்திருக்கின்ற அனைத்து குருக்களின் சார்பாக உங்களின் சார்பாகவும் அருள் தந்தைக்கு மறை மாவட்டத்தின் முதன்மை குரு டி அருள்ராஜ் அவர்கள் முன்னாடி போற்றி இறுதி ஆசிரியர் மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறைப்பிறப்பு போற்றாமல் இருப்பது போல எங்களுக்கு அழிய வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. Thank you.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.